சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 15/4/2026 புதன்கிழமை, சித்திரை மாதம் 2ஆம் நாள், திரையோதசி திதி இன்று இரவு 10:31 வரை. பூரட்டாதி நட்சத்திரம் இன்று பகல் 3:22 வரை. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக பூசம், அனுஷம், உத்திரட்டாதி ஆகிய சனியின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள மிகச்சிறந்த நற்பலன்கள், திருப்புமுனையான அறிமுகங்கள், பணவரவிற்கு தோதான சில நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் ஒரு பொருளை விற்பதற்கோ அல்லது வாங்குவதற்கோ அதன் மூலமான லாபங்களை அடைவதற்கோ இது உகந்த நல்ல நாளாக அமைந்திருக்கிறது இன்று. அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு சந்திரன் 12ஆம் இடத்துல அமாவாசை அமைப்பில் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ஏற்கனவே 12ஆம் இடத்துல இத்தனை கிரகங்கள் கூடியிருக்கிறது. செவ்வாய், சனி, புதன் போன்ற கிரகங்கள்லாம் கூடியிருக்கிறது. பார்த்திங்கன்னா ஒரே செலவு அல்லது வெட்டி அலைச்சல், இந்த மாதிரியான அமைப்புகள் தான் இப்போது மேஷராசிக்காரர்களுக்கு நடக்கும். அவரவருடைய பிறந்த ஜாதக வலுவிற்கு ஏற்றாற் போல என்னங்க இங்கே போனேன் அங்கே போனேன், போன காரியம் சரியாக ஒன்றும் நடக்கவே இல்லைங்களே, திடுதிப்புன்னு இந்த மாதம் இப்படிப்பட்ட செலவாக வந்துக்கிட்டே இருக்கேன். ஒரு பக்கம் பாப்பா ஸ்கூல் செலவு, அந்த செலவு இந்த செலவு வருஷம் வரக்கூடியது தான் அப்படின்னு பார்த்தாலும் அதை விட டபுளாக கொஞ்சம் செலவு வருதே, இவ்வளவு வந்தால் நான் எங்கே தான் தாங்குவேன், கடனை வாங்குறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, அங்கே காசு வர மாட்டேங்குது இங்கே காசு வர மாட்டேங்குதுன்னு கொஞ்சம் பற்றாக்குறை இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. ஆனாலும் எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய அளவிற்கு தான் உங்களுடைய ராசிநாதன் கொஞ்சம் வலுவாக இருப்பதும், மிக மிக முக்கியமாக பாக்கியஸ்தானத்தில் குரு பார்க்கிறதும் பெரிய நல்ல அமைப்பு. அதே மாதிரி ராசியில் சுக்கிரன் இருக்கிறதும் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு நிலைமைகள். ஆகவே பயணங்களின் மூலமான சில விரயங்கள், வீண் செலவுகள் இவைகளெல்லாம் இருந்தாலும் கூட ராசி வலுவாக இருக்கின்ற காரணத்தினால் எதையும் சமாளிக்கக்கூடிய நல்ல நாளாகவே அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடத்துல அமாவாசை சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான நல்ல மாற்றங்கள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையுங்க. 11ஆம் இடத்துல இன்றைக்கு புதன், சந்திரன், செவ்வாய், சனி என்கின்ற கிரகங்களுடைய கூட்டு அமைப்புகள் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, சகோதரர்களால் ஏதாவது ஒரு வகையில் உபயோகமான சில விஷயங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. அடப்போங்க என்னங்க, அண்ணனுக்கு அக்காவுக்கு தம்பிக்கு தங்கச்சிக்கு நான் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாலும் கூட பண உதவி இல்லை, சரீர உதவியோ ஏதேனும் ஒரு விதத்தில் மனம் சந்தோஷப்படக்கூடிய அமைப்போலோ இன்றைக்கு சகோதர சகோதரிகளின் மூலமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக இருக்கும். அம்மாவை பற்றிய கவலைகள் கொஞ்சம் விலகும். அம்மாவுக்கு இதை பண்ண முடியும் அதை பண்ண முடியுன்ற மாதிரியான விஷயங்கள், சொந்த ஊரில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை எடுத்து செய்வதன் மூலமாக லாபங்கள் வரக்கூடிய அமைப்பு, சட்டப்பூர்வமான போராட்டங்களில் இருக்கக்கூடியவர்கள் அல்லது நல்ல வேலைக்காரங்க அமையாமல் இருக்கிறவங்க, இந்த ரெண்டுலேயுமே இருக்கிறவங்களுக்கு டக்குன்னு கொஞ்சம் ஒரு ரிலீஃப் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. நல்ல உதவியாளர்களோ வேலைக்காரர்களோ அமையக்கூடிய அமைப்புகள், அல்லது கோர்ட்டுக்கு போய்கிட்டு இருக்கிறாங்க, போலீஸ் ஸ்டேஷன் இந்த மாதிரி ஒரு பஞ்சாயத்து போகுதுங்க, இந்த மாதிரியான சூழ்நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு உங்களுடைய மனம் விரும்பியவாறே தீர்வுகள் கிடைக்கக்கூடிய ஆரம்ப நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. மிதனராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடத்தில் கூடுதல் கிரகங்கள் இருக்கக்கூடிய சந்திரனும் அங்கே இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. தனாதிபதி இன்றைக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறார். ஆனாலும் பாருங்கள், அமாவாசைக்கு பக்கத்தில் வந்துட்டார். இன்னும் 2 நாளில் அமாவாசை ஆக போகுது. அப்போ தனாதிபதி 10ஆம் இடத்துல இருக்கிறார் அப்படின்னு சொன்னாலே பேசி பிழைக்கக்கூடிய தொழில் அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்கள், பேங்கிங் செக்டாரில் இருக்கக்கூடியவர்கள், இவங்க எல்லாருக்குமே ஓரளவுக்கு நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக உண்டு. டீச்சிங் லைனில் இருக்கிறவங்க, எனக்கு என்னன்னே தெரியல, கொஞ்சம் மன அழுத்தமாக இருக்கிறது, அப்படி இருக்கிறது இப்படி இருக்கிறதுன்னு சொல்கிறவங்க, அல்லது பேங்கிங் செக்டார் ஷிஃப்டாக போட்டு இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்க, அல்லது பயங்கர 4 ஆள் வேலையை நான் ஒரு ஆள் பார்த்துக்கிட்டு இருக்கிறேங்க, எங்கெங்க புரியுது, மற்றவங்கெல்லாம் ஜாலியாக இருக்கிறாங்க, நான் குனிஞ்சதெல்லாம் நிமிராமல் சிஸ்டத்தை பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியிருக்குது, எவ்வளவு தாங்க பார்க்குறது, சம்பளம் கொடுக்குறாங்கன்றதுக்காக இவ்வளவுலாம் பார்க்க முடியுமாங்க என்கின்ற மாதிரி வேலை தொழில் அமைப்புகளில் கடுமையான மன அழுத்தத்தில் இருப்பவர்களுக்கு கொஞ்சம் அதிலிருந்து ரிலீஃப் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையுங்க. செவ்வாய் சந்திரன் சேர்ந்து இன்றைக்கு சந்திரமங்கல யோகம் ஏற்பட்டிருக்கின்ற காரணத்தினால் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தவர்கள், பணவரவுகள் நன்றாக இல்லை, கடன் தொல்லை பெரிய அளவுக்கு இருக்குது, நான் என்ன பண்ணுறதுனே தெரியல, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஏதோ கொஞ்சம் ஆறுதலாக, இன்றைக்கே தீர்ந்துடாது, இன்றைக்கே ஹெல்த் நல்லாயிடாது, கொஞ்சம் அது நல்லாகிறதுக்கான ஒரு ஸ்டெப்பு முன்னேற்றம் இருக்கக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க மிதுன ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு பாக்கியஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய 9ஆம் இடத்துல இன்றைக்கு ராசிநாதன் மங்கள யோகத்தில் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும்.
ஆனாலும் கூடவே பாருங்கள் அவர் புதன் சனியோடு சேர்ந்திருப்பது ஒரு இரக்கமான ஒரு அமைப்பு தான். அமாவாசையை நோக்கி வேற போய்கிட்டு இருக்கிறார். கொஞ்சம் குழப்பத்திலே இருப்பீங்க, இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா. அதுலேயும் குறிப்பாக ரியல் எஸ்டேட்டு அல்லது நெருப்பு சார்ந்த தொழில் அமைப்பு வச்சுருக்கிறவங்க, இந்த ஹோட்டல் மாதிரியான விஷயங்கள், நெருப்பு இல்லைன்னா எந்த தொழிலை பண்ண முடியாதோ அந்த மாதிரியான தொழிலை பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே இன்றைக்கி கொஞ்சம் குழப்பங்கள் மத்தியானம் ஒரு 3 மணி வரைக்கும் இருக்கும். 3:30 மணிக்கு பிறகு டக்குன்னு அப்படியே சில விஷயங்கள் மாறக்கூடிய அமைப்பு, காலையில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் கொஞ்சம் தீரக்கூடிய அமைப்புகள் நிச்சயமாக உண்டு. நிறைய பேருக்கு இன்றைக்கி சொந்த ஊர் பற்றின எண்ணங்கள்லாம் கண்டிப்பாக வரும். தெய்வ பக்தி கொஞ்சம் அதிகமாகவே ஆகும். குலதெய்வத்தை அம்மாவை போய் ஒரு தடவை பார்த்துட்டு வந்தால் சரியாக போயிடுமே அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள். இன்னும் கொஞ்ச நாளாகவே குலதெய்வத்தை போய் பார்க்க முடியல அல்லது இஷ்ட தெய்வ தரிசனம் கிடைக்கல, எதற்கும் இதை ஒரு முயற்சி பண்ணி பார்ப்போம்னு கொஞ்சம் அரகுற மனசோடு தான் காலையிலேருந்து செஞ்சாலும் 3 மணி 3:30 மணிக்கு பிறகு டக்குன்னு எல்லா முயற்சிகளும் பலிக்கக்கூடிய ஒரு இயல்பான நல்ல நாளாகவே அமைஞ்சிருக்குங்க. இன்றைக்கு ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு ராசிபலன் நிகழ்ச்சி தொடரும். ராசிபலன் நிகழ்ச்சி தொடர்கிறது. சிம்மராசிக்காரர்களுக்கு சந்திரன் 8ல் மறைந்திருக்கின்ற சந்திராஷ்டம நாள் இன்னைக்கு. கூடுதலாக அவர் சனியோடு வேறு சேர்ந்திருக்கிறார். அதில் விட மிகப்பெரிய முக்கியம் என்னன்னு தெரிஞ்சுங்களா, அவரே அமாவாசை பக்கத்தில் இருக்கிறார். ஆக கடும் பாபத்துவமாக இருக்கக்கூடிய இந்த நாளில் மனசு கொஞ்சம் அப்படியே தடுமாற்றமாக கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். அதனால் சிம்மராசிக்காரர்கள் எந்த வயசுக்காரர்களாக இருந்தாலும் சரி, இன்றைக்கும் நாளைக்கும் முடிவெடுக்கவே வேண்டாம். ஒரு முக்கியமான பிரச்சனை, ஃபேமிலியில் அதை எடுத்தே ஆகணும், ஒரு பாகப்பிரிவினை போகணும், ஒரு புதுசாக தொழில் வைக்கணும், வேலையை விட்டுறலான்னு இருக்கிறேன், இந்த மனுஷனை இன்றைக்கி போய் உண்டு இல்லைன்னு வச்சுக்கலான்னு இருக்கிறேன், இந்த மாதிரியான பதற்றப்பட்டு அவசரப்பட்டு எடுக்கக்கூடிய முடிவுகள் எதையுமே இன்றைக்கும் நாளைக்கும் சிம்மராசிக்காரர்கள் கண்டிப்பாக எடுக்கக்கூடாது. அதை போலவே வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய விஷயங்கள், சோஷியல் மீடியாவில் வரக்கூடிய விஷயங்கள், அல்லது அவர் சொன்னார் இவர் சொன்னார், இந்த ஹியர்சேன்னு சொல்லுவோம்ல, இந்த கேள்விப்படுற விஷயங்கள் எதையுமே நம்ப தேவையில்லாத நாளாக இந்த நாள் இருக்குங்க. பண வாரங்களை கவனமாக இருங்க. பேங்க்குக்கு போய் பணம் எடுத்துகிட்டு வர்றது, பணம் கொண்டு போகிறது, அதை விட முக்கியம் பேங்கில் கூட அந்த பணம் பத்திரமா இருந்துடும். அந்த வாட்ஸ்அப்பில் வருது பாருங்கள், ஓடிபியை இப்படி அழுத்துங்க அப்படி அழுத்துங்க, இந்த லிங்கை இதை அழுத்துங்க அதை அழுத்துங்கன்னு சொல்லிட்டு கண்டதையும் முயற்சி பண்ணி பார்க்காத பண வாரங்களில் பொறுமையும் நிதானமும் தேவைப்படுகின்ற சந்திராஷ்டம நாளாக அமைஞ்சிருக்குங்க. எல்லா சிம்மராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு 7ஆம் இடத்துல செவ்வாய் சனியோடு அப்படியே சந்திரன் சேர்ந்திருக்கக்கூடிய மங்கள யோகமும், அதே நேரத்தில் மனைவி குழந்தைகளோட ஏதாவது கருத்து வேறுபாடுகளும் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி பெண்களுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வீட்டுக்காரர் என்ன ஆகாதோ, உங்களுக்கு என்ன பிடிக்காதோ அதை தான் வந்துட்டு செஞ்சுட்டு வந்துட்டு நிற்பார். இதை செய்யாதீங்க, இதை இப்படி பேசாதீங்க, இவர்கிட்ட வச்சுக்காதீங்க, இது நமக்கு தேவையில்லைங்க. ஏன்னா உண்மையை சொல்லப்போனால் குடும்பத்தை நடத்துவது ஆண் கிடையாது, ஒரு பெண்ணு தான். மதியூக மந்திரியை போல இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுடைய பேச்சை எந்த ஒரு ஆண் குடும்ப விவகாரங்களில் கேட்கிறாரோ அப்போது அந்த குடும்பம் ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படிங்கிறது தாங்க உண்மை. ஆனால் இன்றைக்கி அது தாங்க பெண்களுக்கு நடக்கவே நடக்காது. நீங்கள் சொல்கிறத அப்படியே ஏற்குமாறாக கணவர் வந்து செஞ்சுட்டு வந்து நிற்கிறது, புள்ள கூட இதே மாதிரியாக ஏதாவது ஒன்று செய்கிறது. இந்த மாதிரியாக கன்னிராசியில் பிறந்த சகோதரிகள் எல்லாருக்குமே மத்தியானம் 3 மணி 22 நிமிஷம் வரைக்குமே அப்படியே டக்குன்னு வீட்டுக்காரர்னால கொஞ்சம் அப்படியே ஏதாவது மன கஷ்டங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க. சாயந்தரத்துக்கு பிறகு இந்த எண்ணங்கள், இந்த அமைப்புகள் கொஞ்சம் மாறும். ஆண்களுக்கு ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் வேலை அமைப்புகள்லேயும் சில சிக்கல்கள், நண்பர்களுக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு பகை வெல்லும் ஸ்தானமான 6ஆம் இடத்துல இன்றைக்கு சந்திரன் செவ்வாய் சனி சேர்க்கை ஏற்பட்டிருக்கக்கூடிய அருமையான யோக நாளாகவே இந்த நாள் இருக்குங்க. ஏதாவது ஒரு விஷயத்தில் செலவுகள் இன்றைக்கி இருக்கும். கடன் வாங்கி கூட செலவு பண்ணுற சூழல் இன்றைக்கி வரும். ஆனால் நல்ல விஷயத்திற்காகத்தான் இன்றைக்கு இருக்கும். ஏதாவது ஒரு டக்குன்னு வந்து அந்த இதை வாங்கணும், இந்த இதை வாங்கணும், இது இன்றைக்கி இங்கே வாங்கியே ஆகணும், இது ரொம்ப முக்கியமான ஒரு பொருள், அல்லது பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுக்கணும், புருஷனுக்கு வாங்கி கொடுக்கணும், பொண்டாட்டிக்கு வாங்கி கொடுக்கணும்ட்டு ஒரு பொருளை வாங்குவதன் மூலமாக கடன்கள் ஏற்பட்டாலும் கூட அது பிரயோஜனமுள்ள ஒரு பொருள் அமைப்பாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. மனசு கொஞ்சம் குழப்பமாகவே இருக்கும். அதிலும் முக்கியமாக மூத்த அண்ணன் அக்காக்கள் விஷயத்தில் ஏதாவது ஒரு மனக்குழப்பம் இருந்து அந்த மனக்குழப்பம் மதியம் 3 மணிக்கு பிறகு தீரக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு துளாராசிக்காரர்களுக்கு உண்டு. வெற்றிகள் கிடைக்கும், ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். இதுவே ஒரு பெரிய விஷயம் இல்லையா? 50 வயதுக்கு மேலானவர்கள் எல்லாருக்குமே கொஞ்சம் மருத்துவம் பலிக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. இதனால் வரைக்கும் டாக்டர்கிட்ட இதுக்காக போனேன் அதுக்காக போனேன், ஒன்றும் சரியாக இல்லைங்க, டாக்டர் சரியில்லையா, மருந்து சரியில்லையா, இல்லை நான் சரியில்லையான்னு எதுக்குமே தெரியல மாட்டேங்குதுங்க. இந்த மாதிரியான ஒரு குழப்பத்தை இருப்பவர்களுக்கு நல்ல ஆரோக்கியம் மீண்டு வரும் என்கின்ற நம்பிக்கை, நம்ம உடலுக்குள்ளேயே இருக்கக்கூடிய சில மாற்றங்களை உணரக்கூடிய அருமையான நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு.
விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பஞ்சமஸ்தானம் அதிர்ஷ்டஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இன்றைக்கு சந்திரன் அப்படியே செவ்வாயோடு சேர்ந்து மங்கள யோகத்தில் இருக்கிறார். பொதுவாகவே உங்களுடைய ராசிநாதனோட சந்திரன் சேர்ந்தாலும் அன்றைக்கி கொஞ்சம் குதூகலமாக தான் இருப்பீங்க. எதுலேயும் ஒரு பெரிய அளவில் பட்டுக்க மாட்டீங்க. ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கும். இதை சமாளிச்சிடலாம் அதை சமாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேருந்து அப்படி இப்படி ஏதாவது ஒரு பெரிய விஷயங்களை கேள்விப்பட்டாலும் அல்லது மனசு துணுக்குன்னு ஆகிற மாதிரி என்னையா இப்படி நடக்குது அப்படி இப்படின்னு கேள்விப்பட்டாலும் கூட டக்குன்னு ஒரு கான்ஃபிடென்ட் வரக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையுங்க. ஒரு தெளிவாகவே இருப்பீங்க, ஒரு புத்துணர்ச்சி இருக்கும். அப்படிலாம் ஒன்றும் பெரிய கஷ்டங்கள்லாம் வந்துடாது. இதை விடலாம் எங்கேயோ பார்த்துட்டோம். 2015, 16, 17 பாராத கஷ்டமா, அப்போ அந்த மாதிரியான கஷ்டங்களாக இப்போ இனிமேல் திரும்பி வரப்போகுதுன்ற மாதிரியான ஒரு தன்னம்பிக்கை, தைரியம் போன்றவைகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. பிள்ளைங்களை பற்றி கொஞ்சம் ஒரு நல்ல தகவல்கள் வரும். ஒரு சில நிலைமைகளில் பார்த்திங்கன்னா நம்மளே பிள்ளைக்கு அதை பண்ணி கொடுக்கணும் இதை பண்ணி கொடுக்கணும் அல்லது நல்ல காலேஜில் சேர்க்கணும், நல்ல வேலை அமைப்பு இருக்குது, இதுதான் சரின்ட்டு சில உயர்ந்த சிந்தனைகள், குட் ஐடியான்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த நல்ல ஐடியாக்கள் வரக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க. அத்தனை விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடத்துல இன்றைக்கு சந்திரமங்கல யோகம் ஏற்பட்டு இருக்கின்ற அற்புத நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. 8ஆம் அதிபதி இன்றைக்கு 4ஆம் வீட்டில் போய் உட்காந்து அதே நேரத்தில் அமாவாசையை நெருங்கிய ஒரு அமைப்பில் இருக்கிறார். ஆனால் அவர் யோகர்களோடு சேர்ந்திருப்பது அப்படிங்கிறது எந்த விதத்திலையும் கெடுதல்கள் வராத அமைப்பு. சிலருக்கு மட்டும் அம்மானால் கொஞ்சம் கஷ்ட நஷ்டங்கள் வரும். ஏதாவது ஒரு செலவுகளும் இருக்கலாம். அல்லது அம்மா விரும்பி கேட்ட ஒரு பொருளை வாங்கி கொடுப்பது, ரொம்ப நாளாக அம்மா இதை கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு இதை வாங்கி கொடுத்துடலான்ற மாதிரியாக தாயால் ஏதாவது ஒரு நற்செலவுகள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. இன்னும் சிலருக்கு வேலைக்காரர்களால் ஏமாற்றங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு, குழப்பங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. சொந்தமாக முடிவெடுங்க. ஒரு தொழிலில், ஒரு வியாபாரத்தில் அவர் தான் இருந்து கவனிக்கிறாரு. நான் கடைக்கு வந்துட்டு தான் போகிறேன், எனக்கு 4 கடை இருக்குது, பிரான்ச் இருக்குது, எந்த ஒரு கடையிலையும் முழுசாக உட்கார முடியாது அப்படின்ட்டு வேலைக்காரங்களை நம்பி ஒரு இடத்துல, வேலைக்காரங்கன்னு இல்லை உதவியாளர்களை கூட நம்பி விட்டுருக்கக்கூடிய ஒரு தொழிலில் இன்றைக்கு மட்டும் கொஞ்சம் கவனமாக உங்களுடைய சிந்தனை, மற்றவர்களை நம்பாமல் உங்களுடைய ஐடியா என்னவோ, உங்களுடைய சிந்தனை என்னவோ அதை செயல்படுத்த வேண்டிய நாளாக அமைஞ்சிருக்குங்க. தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு ராசிபலன் நிகழ்ச்சி தொடரும். ராசிபலன் நிகழ்ச்சி தொடர்கிறது. மகர ராசிக்காரர்களுக்கு 7ஆம் அதிபதியான சந்திரன் இன்றைக்கு 3ஆம் இடத்துல செவ்வாய் சனி புதனோடு சேர்ந்திருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. முயற்சிகள் பலிக்கக்கூடிய அமைப்பு, கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து ஒரு விஷயத்தை செய்யக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு கண்டிப்பாக உண்டு. இளைய பருவத்தினருக்கு பார்த்திங்கன்னா ஆணுக்கு பெண்ணாலையும் பெண்ணுக்கு ஆணாலையும் ஏதாவது முயற்சிகள் கைகூடக்கூடிய தன்மை. ஆண் நண்பர்கள் பெண் நண்பர்கள்னு சொல்கிறோம் இல்லையா, ஒரு கள்ளங்கபடம் இல்லாமல் பழகக்கூடிய அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்கள், வேறு எந்த விதமான எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் எங்களுக்கிடையே நட்புகள் மட்டுமே இருக்கிறது, அவருடைய புத்திசாலித்தனத்தை நான் ரசிக்கிறேன், என்னுடைய புத்திசாலித்தனத்தை அவர் ரசிக்கிறார் என்ற மாதிரியாக தூய நட்பில் இருக்கக்கூடிய ஆண் பெண் இருப்பாளருக்குமே எதிர்பாலினத்தாரால் நன்மைகள் நடக்கக்கூடிய சில நல்ல அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு சுபயோக நல்ல நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமைஞ்சிருக்குங்க. மனைவி சார்ந்த விஷயங்களில் இன்றைக்கி ஒரு தெம்பு ஆண்கள் எல்லாருக்குமே வரும். இந்த மாதிரியான மனைவியை அடையிறதுக்கு நம்ம பெரிய கொடுப்பனை செய்திருக்க வேண்டும் என்கின்ற மாதிரியாக மனைவியை உயர்த்தி பார்க்கக்கூடிய சில சம்பவங்கள் நடக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்குது. சிலருக்கு நல்ல அறிமுகங்கள் கிடைக்கும். இந்த வருஷம் முழுக்கவே நீங்கள் நல்லா இருப்பதற்கான சில அறிமுகங்களின் ஆரம்ப நாளாக இந்த நாள் அமையும். சித்திரை மாதத்திற்குள்ளாகவே சில பல விஷயங்களில் தெளிவுகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு வாக்கு பலிதம் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். 6ஆம் அதிபதி இன்றைக்கு 2ஆம் வீட்டில் செவ்வாய் சனியோடு சேர்ந்து அதுலேயும் குறிப்பாக அவர் அமாவாசை அமைப்புகளில் இருக்கிறார். இதுவரைக்கும் தவறி போயிருந்த ஒரு வாக்கு, இந்த வேலையை இன்றைக்கி முடிச்சு கொடுக்குறேன் வாங்க, இந்த பணத்தை இன்றைக்கி திருப்பி கொடுக்குறேன் வாங்க, இதை இப்போ செஞ்சு முடிச்சிருவோங்க கவலைப்படாதீங்க, இந்த மாதிரி சொல்லி டக்குன்னு முடிக்க முடியாமல் போய் ஒளிஞ்சிக்கிட்டு தெரிவோம் இல்லையா, என்னையா அந்த மனுஷனுக்கு வாக்கு கொடுத்துட்டோம், ஃபோனையும் எடுக்க முடியல, நேரில் பார்க்கவும் முடியலன்ற மாதிரியாக வாக்கு கொடுத்து தவறி போனவர்கள் எல்லாருக்குமே இந்த வாரத்திலேயே அதை அப்படியே நிறைவேற்றி வைக்கக்கூடிய அளவிற்கு பணம் என்றால் அதற்கேற்ற வரவு, சில வேலைகள் என்றால் அதற்கேற்ற அந்த அமைப்புகள் எல்லாம் உருவாகக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு.
குடும்பம் இன்றைக்கி கொஞ்சம் அமைதியாக இருக்கும். குடும்பத்தில் ஒரு பிரச்சனைகள் எல்லாமே தலை தூக்காமல் எதையும் கட்டுக்குள்ளே வைக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. குடும்பம் என்பது என்ன? கணவன் மனைவி, அதோடு அவங்களுடைய அப்பா அம்மாக்கள் மற்றும் நம்முடைய குழந்தைகள், இந்த மாதிரியான விஷயங்களை இதுவரைக்குமே முடிவுகள் எடுக்க முடியாமல் இருந்தவர்கள் எல்லாருக்குமே அதற்கான தீர்வுகள், தெளிவுகள், முடிவுகள் எல்லாம் தேடி வரக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க. கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. மீனராசிக்காரர்களுக்கு பஞ்சமாதிபதியான சந்திரன் இன்றைக்கு ராசியிலேயே உட்காந்து செவ்வாய் சனியோடு சேர்ந்திருக்கிறார். சந்திரனும் இன்றைக்கு அமாவாசை அமைப்பில் இருக்கிறனால கொஞ்சம் குழப்பங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக இருக்கும். இது இப்படி இருக்கே, அது எப்படி இருக்கேன்னு வயதிற்கேற்றார் போல் நம்ம உடம்பை பற்றி, நம்முடைய மனசை பற்றி, நம்முடைய தொழிலை பற்றி, நம்முடைய கொடுக்கல் வாங்கலை பற்றி அல்லது குடும்பத்தை பற்றி ஏதாவது ஒரு நிலையில் கொஞ்சம் தடுமாற்றங்கள் இருக்கக்கூடிய நாளாக இருந்தாலும் கூட மதியம் 3 மணிக்கு பிறகு வரக்கூடிய எதையும் அப்படியே சமாளித்து விடக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். இது இப்படி இருக்குமே, அது இப்படி இருக்குமே, இந்த வருஷத்தில் சமாளிக்க முடியுமா, வியாபாரம் இப்படி இருக்குது, தொழில் இப்படி இருக்குது, வேலை இப்படி இருக்குது, வேலையே கிடைக்கல, இந்த மாதிரியான வயதிற்கேற்ற குழப்பங்கள், வருமான குழப்பங்கள் கண்டிப்பாக இப்போது மீனராசிக்காரர்களுக்கு உண்டு. வருமானம் நல்லா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது இல்லாமல் குடும்பத்தில் சமாளிக்க முடியாத ஒரு சில சின்ன விஷயங்கள் அப்படி இப்படின்னு வரும். ஆக எதையும் ஒரு தீர்க்கமான முடிவோடு அப்படியே சமாளிக்கக்கூடிய நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு தூரத்தில் இருக்கக்கூடிய மேற்கு திசையில் இருக்கக்கூடிய குழந்தைகள் ஏதாவது இன்றைக்கு சொல்லக்கூடிய அமைப்புகள் அல்லது குழந்தைகள் மறுதளிக்கக்கூடிய சில விஷயங்கள், நம்ம ஒன்று சொல்லி அதை பிள்ளைங்க கேட்க முடியாத சூழ்நிலை, இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கும். ஆயினும் மீனராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாத மாலைக்கு பிறகு எதையும் சமாளித்து கொள்ளக்கூடிய நல்ல நாளாகவே அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம். அடுத்து மேஷ ராசிக்கான தமிழ் புத்தாண்டு பலன்களை விரிவாக பார்க்கலாம். நேற்று 12 ராசிகளுக்கும் மேஷம் முதல் மீனம் வரையிலான இந்த 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு பராபவ 2026 தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும்ன்றதை சுருக்கமாக பார்த்துட்ட நிலைமையில் இன்றிலிருந்து தனித்தனியாக 12 ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் விரிவான பலன்களை இந்த ஜோதிட விளக்க பகுதியில் பார்த்துடலாங்க. முதல்ல மேஷம்ங்க. மேஷராசிக்காரர்களுக்கு இந்த 2026 தமிழ் புத்தாண்டு மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்புகளில் தான் கண்டிப்பாக வரும். ஐயா 7.5 சனி நடந்துக்கிட்டு இருக்கு, அப்படி இப்படின்லாம் நிச்சயமாக பயப்பட வேண்டாம். அடுத்த வருஷம்தான் உங்களுக்கு ஜென்மச்சனி ஆரம்பிக்குது. இந்த தமிழ் புத்தாண்டில் பெரும்பாலான கிரகங்கள் அப்படி ஒன்றும் சோதனைகளை கொடுக்கக்கூடிய அமைப்புகளில் இல்லை என்பது தான் உண்மை. வருடத்தின் ஆரம்பத்திலேயே ஒரு நல்ல நிலைமையில் ராசி சுபத்துவமாக இருப்பது, பாக்கியாதிபதி கிட்டத்தட்ட பாக்கிய அமைப்புகளோடு தொடர்பு கொண்டிருப்பது, அதன் பிறகு 10ஆம் இடத்தை அப்படியே உச்சகுரு பார்ப்பது என்பது பெரிய அளவில் கை கொடுக்கக்கூடிய ஒன்று. பாருங்கள், ஒரு மனுஷனுக்கு குடும்பத்தில் நிம்மதி இருக்கணும். குடும்பத்தில் சில பல பிரச்சனைகள் இருந்தாலும் கூட தொழில் பண்ணுற இடங்களில், வேலை செய்கிற இடங்களில், வியாபாரம் பண்ணுற இடங்களில் பிரச்சனைகள் இருக்கக்கூடாது. வீட்டுக்கு வந்தால் தான் பிரச்சனைனா சரி, வெளியில் இருக்கக்கூடிய ஒரு 8 மணி நேரம் 10 மணி நேரமாவது கொஞ்சம் நல்லா இருக்கணும்னு நினைப்போம் இல்லையா? அந்த மாதிரியான தொழில் அமைப்புகளில் கொஞ்சம் பணவரவுகள் இருக்கக்கூடிய, தொழிலில் நிம்மதிகள் இருக்கக்கூடிய, வியாபாரத்தில் வருமானங்கள் வரக்கூடிய ஒரு நல்ல தமிழ் புத்தாண்டாகவே இந்த பராபவ தமிழ் புத்தாண்டு கண்டிப்பாக அமையுங்க. 4ஆம் இடம் இன்றைக்கு 12ஆம் இடம் போன்ற அமைப்புகள் சுபத்தன்மையோடு இருக்கிறதுனால வெளிநாடு வெளிமாநிலம் தூர இடங்களுக்கு போய் படிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்த ஒரு பள்ளி பருவ கல்லூரி பருவ குழந்தைகள் அனைவருக்குமே, மேஷராசிக்கார மாணவ கண்மணிகள் எல்லாருக்குமே மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள். அப்பா அம்மாவுடைய கோஆப்ரேஷன், பாஸ்போர்ட் கிடைக்கிறது, விசா கிடைக்கிறது, நீங்களே இந்த வருஷம் நல்லா படிக்கிறது, நீட்டுக்கு எழுதக்கூடியவர்கள் அனைவருக்குமே விருப்பம், நீங்கள் எப்படி விரும்புனீங்களோ அதே மாதிரியே நல்ல மருத்துவ கல்லூரிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, எந்தெந்த படிப்பு படிக்கணும்னு நினச்சிங்களோ அதெல்லாம் அப்படியே கை கொடுக்கக்கூடிய தன்மை என 4, 12ஆம் பாவகங்கள் வலிமையாக இருக்கக்கூடிய காரணத்தினால் இளைஞர்களுக்கு நல்ல விதமான அற்புத மாற்றங்கள் நிறைந்த ஒரு தமிழ் புத்தாண்டாகவே இந்த தமிழ் புத்தாண்டு கண்டிப்பாக இருக்குங்க. பெரியவர்களுக்கு கொஞ்சம் கடன் தொல்லைகள் குறையும். வேலையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே ரிலீஸ் ஆகும். வியாபாரம் கண்டிப்பாக நல்லா இருக்கும். விவசாயமும் கூட கை கொடுக்கக்கூடிய தன்மைகள் தான். ஐயா நான் ஒரே ஒரு மிஷினை மட்டும் வச்சுருக்கிறேன், இன்னொரு மிஷின் போடலான்னு பார்க்குறேன், ஒரே ஒரு கார் வச்சுருக்கிறேன், ஒரே ஒரு ஆட்டோ வச்சுருக்கிறேன், இந்த மாதிரி எளிய நிலையில் பிழைக்கக்கூடியவர்களுக்கு கூட ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு 4ஆம் இடத்தில் குரு பகவான் உச்சம் என்கின்ற அருமையான நிலையை அடைந்து ஜீவனஸ்தானமான 10ஆம் இடத்தையும் ஜீவனாதிபதியான சனியவும் பார்க்க போகின்ற காரணத்தினால எது எப்படி இருந்தாலும் வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற அமைப்புகள் உண்மையிலே நல்லா இருக்குங்க. மிஷினரிஸ் சார்ந்த தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்களுக்கு நல்லவைகள் இருக்கக்கூடிய அமைப்பு. ஐயா ஏதாவது நெகட்டிவாக ஏதாவது ஒன்று நடக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இப்போதைக்கு ஒரு நிலையில் 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய 11/5ன்னு இருக்கக்கூடிய ஒரு நிலையில் ராகு கேதுக்கள் எல்லாருமே டிசம்பர் மாதத்திற்கு பிறகு 10/4ன்ற அமைப்பிற்கு வர்றாங்க. 4ஆம் இடத்துல கேது வரும்போது வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே கொஞ்சம் கூடுதல் செலவுகள் வரக்கூடிய தன்மை, அல்லது கிரகப்பிரவேசத்தை ஒரு மாதம் இன்றைக்கி வைக்கலாம்னு நினச்சதில் இன்னும் 2 மாதம் தள்ளி போகக்கூடிய அமைப்பு, அம்மாவை விட்டு சுப பிரிவாக பிரிந்து போகக்கூடிய அமைப்புகள், இதெல்லாம் பெண் குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா நல்லா கல்யாணம் ஆகும். கல்யாணம் ஆச்சுன்னா அம்மா அப்பா விட்டு பிரிஞ்சு புருஷன் வீட்டுக்கு போகக்கூடிய அமைப்புகள் தானே. படிக்க போகணும்னு நினைக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாருக்குமே தாய் தகப்பனை விட்டு தூர இடங்களில் போய் நல்ல காலேஜ் கிடச்சிருச்சுன்னு படிக்கக்கூடிய அமைப்புகள். இதுதான் இந்த 4, 10ஆம் இடங்களில் ராகு கேதுக்கள் வர்றதுனால நடக்கக்கூடிய அமைப்பு. இதை தவிர்த்து பெரிய கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் இல்லாத, பொருளாதார பின்னடைவுகள் எதுவும் நடக்காத, குடும்பத்தில் கூட அவ்வளவா ஒன்றும் கஷ்டங்கள் இருக்காத ஒரு நல்ல தமிழ் புத்தாண்டாத்தாங்க மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இந்த 2026 பராபவ தமிழ் புத்தாண்டு கண்டிப்பாக அமைஞ்சிருக்குதுங்க. நாளைக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்குன்றதை விரிவாக பார்க்கலாங்க. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் மேஷ ராசிக்கான தமிழ் புத்தாண்டு பலன்களையும் பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே ராசி பலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.